ஓம் நமச்சிவாய. நிறைய பேர்த்துக்கு மனசில் வீட்டில் வச்சு சிவலிங்கம் வழிபடலாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சரியான பதில் நமக்கு எங்கே கிடைக்கும்? அது என்ன பண்ணுறது? ஏன்னா ஒவ்வொருத்தர் புக்கில் பார்த்து யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு அது மொபைலில் வர்ற வீடியோக்களை வச்சு அதில் தெரிஞ்சவங்க சொல்கிறத வச்சு அதை ஒரு முடிவு இல்லாமல் இருப்பாங்க. அதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நம்ம ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்ததுனால இப்போ கோயிலாகவே பிரம்மாண்டமாக உருவாகி இப்போது விழா எடுத்து சிறப்பான முறையில் நடைபெற்று வரதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் வச்சுக்கிற சிவலிங்கம் வீட்டில் வச்சுக்கிறது கோயிலாக மாறணுமா, அல்லது ஒரு சிம்பிளாக வழிபட்டுட்டு அப்படியே இருக்கணுமா அப்படிங்கிறது, கோயிலாக மாறணுமா, வீட்டில் ஒரு பூஜை அறையில் மாதிரி வச்சு வழிபடக்கூடிய நிலையே இருக்கணுமா அப்படிங்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய மனசை பொறுத்து இருக்கிறது. உங்கள் பூஜை அறையிலே ஒரு குலதெய்வமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறதோ, அல்லது உங்கள் குடும்பத்தை தாண்டி மற்ற உயிர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, உங்களுடைய மனசு எவ்வளோ பிரம்மாண்டமாக சிவனுக்காக அர்ப்பணித்து இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவர் உங்களுக்கு அந்த அருள் புரிவார். அதனால் நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னா வைக்கலாம். வீட்டிலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு தீபம் போட்டு அங்கே பூஜை பண்ணுற மாதிரி பூஜை ரூமில் வைக்கிறீங்களா, அல்லது பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம் மாதிரி அல்லது சும்மா ஒரு 10க்கு 10 இருந்தாலும் சரி, அதில் சிறுசாக இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் நின்று சாயம் போகிற மாதிரி ஒரு 10க்கு 10 இருந்தால் கூட அது ஒரு சின்ன திட்டு மாதிரி கட்டி அதில் வச்சு வழிபடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசு அவருக்கு இடம் கொடுக்க நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசில் இடம் கொடுக்க நினைக்கிறீங்களா, அல்லது வீட்டுக்குள்ளே பூஜையில் இடம் கொடுக்க நினைக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இடம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இடம் கொடுக்க நினைக்கிறீங்களா, தனியாக அவருக்குன்னு இடம் வாங்கி அதில் அவருக்கு ஒரு இடம் கொடுக்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய பிரம்மாண்டமான மனசு எந்த அளவுக்கு இருக்குதோ உங்களுடைய இதயத்தில் தான் அவருக்கான உங்களுக்கு வழிகாட்டுறது, அவர் உங்களுக்கு முழுமையாக உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. வழிபடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் வழிபதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னு என்ன கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் இந்த உலகத்தில் உச்சபட்ச கடவுள் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக மற்ற கடவுளும் போல் சாதாரணமாக சாமி கும்பிடாமல் அப்படி இருக்கக்கூடாது. வச்சா சாதாரண உங்களால் முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் கையில் காசையில் ஒரு 10 கூட பொருத்த முடியாது, கையில் காசு இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டால் கூட அவர் கண்டுக்க மாட்டார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்களாக கொண்டு சிவலிங்கத்தை வச்சுட்டு நீங்கள் சொந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சுபோகமாக ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவரை நடுத்தர விட்ட மாதிரி கண்டுக்காம விட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களை என்னை கொண்டு பூஜை பண்ணு, என்னை உங்கள் வீட்டில் வச்சுக்க, அல்லது பூஜை ரூமில் வச்சுக்க, என்னை வழிபடு, எனக்கு பால் அபிஷேகம் பண்ணு, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணு, இது மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. உங்கள்கிட்ட நீங்கள் தான் அவரை தேடி போகிறீங்க. தேடி போகும்போது நீங்கள் அதை முழுமையாக அவருக்கு நல்லபடியாக கவனிக்கணும், நல்லபடியாக பூஜை பண்ணணும். பூஜை பண்ண பிடிக்கலையா உடனே கொண்டு போய் நீங்கள் கோயில்லையோ அல்லது ஆற்றுலையோ விட்டுறணும். அதை மீறி அப்படியே கண்டுக்காமல் விடக்கூடாது. உங்களால் முடியல, உங்களால் செயல்பட முடியல, உங்களால் வாங்க முடியல, உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலையில் உங்களால் முடியல அப்படின்னா, இயற்கையாகவே முடியலைன்னா அதனால் எந்த பாதிப்பு வராது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் மாற்றங்கள் ஆச்சுன்னா, இன்னொன்று சொல்கிறேன், கோயிலில் சிவன் குடி வந்துட்டார், உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா உங்களுக்கு எந்த வகை கஷ்டம் இருந்தாலும் மாறிடும். ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டமே இருக்காது. பணவரமோ மற்ற எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு உண்மையாக இருப்பார். மற்றவங்க சொல்கிறது போல் சன்னியாசியாக இருவார், சரி ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிடுவார், பணமே இல்லாமல் பண்ணி, அதெல்லாம் முழுக்க தவறான விஷயம். எந்த சைடு எங்கேருந்து பணம் வரும்னு நமக்கே தெரியாது. ஆனால் முழுமையாக நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உண்மையாக உங்களை கைவிட மாட்டார், பார்த்துக்குவார். தாராளமாக வீட்டில் சிவலிங்கம் வைக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த அளவில் எதில் வைக்கலாம் அப்படிங்கிறது, கல்லில் செஞ்சு வைக்கலாம். அது உங்களுடைய சிந்தனை பொறுத்து, உங்களுடைய மனசை பொறுத்து, உங்களால் எவ்வளோ பூஜை பண்ண முடியும், அல்லது என்ன பண்ண முடியும், உங்களால் வாரத்துக்கு ஒருக்கா பண்ண முடியுமா, அல்லது டெய்லியும் பண்ண முடியுமா, அல்லது பிரதோஷத்துக்கு பண்ண முடியுமா, அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா விழா எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய நிலையை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு தகுதியாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க, செலவு பண்ணுறதுங்கிறத விட உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு அவர் மேலே அர்ப்பணிக்கிறீங்க. இப்போ சிவபெருமான் நம்ம ஒரு குழந்தையாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, மனைவியாக அப்படி பாவிச்சா மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட முழுமையாக நம்மளை ஆட்கொள்வாரே தவிர, ஏதோ பேருக்கு ஒரு கல், ஒரு சிவன் மற்றவங்க சொல்கிறாங்க நம்மளும் செய்வோம், இந்த பிரதோஷம் செய்வோம், சிவராத்திரி செய்வோம், அல்லது பௌர்ணமி செய்வோம், அமாவாசை செய்வோம்,
கார்த்திகையில் பூஜை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக செய்யக்கூடாது. மற்றவங்க ஒரு கோயிலில் செய்கிறாங்க, மற்றவங்க பூஜை பண்ணுறாங்க, நம்மளும் செய்வோம். அதில் செஞ்சால் நமக்கு அந்த பலன் கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும், நம்ம புக்கை படிச்சிருக்கிறோம், ஆன்மீக இதில் படிச்சிருக்கிறோம், டிவியில் பார்த்துருக்குறோம், செல்லில் அப்படிங்கிற வேறு எந்த ஒரு மற்றதில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்காக நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடாது. எந்த எதிர்நோக்கும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையாக அர்ப்பணித்து செய்யணும். நம்மளை என்ன மாதிரி நினைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததாரு, இப்போ நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா நமக்கு யார் காரணம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம், நம்ம மனைவியோடு இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கிறோம், மற்ற ஒன்றுமே சொத்து சுகமே இல்லைனாலும் சரி கைகால் ஆரோக்கியமாக இருக்கிறமே இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற இந்த உலகத்தை படைச்ச நம்ம சிவபெருமான் தான் காரணம். அவருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடனாக இருக்கணும், நம்ம வழிபடணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் நீங்கள் முழுசாக அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் சிவனை வீட்டில் வச்சு வழிபட நினைக்கணுமே தவிர, நம்ம வீட்டில் வச்சா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படி இப்படிங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வழிபட நினச்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே விலகும் தான் அர்த்தம். அன்னையிலேருந்து விலகும் தான் அர்த்தம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் அதுதான் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட செய்யுங்க. சிவலிங்கம் வைக்கிறீங்களா, வீட்டில் பூஜாரியில் வைக்கிறீங்களா அல்லது வெளியில் வைக்கிறீங்களா, வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி. டெய்லி உங்களால் தீபம் விட முடியல, டெய்லி பற்றி பொருத்த முடியல, வாரத்துக்கு ஒருக்கா பொறுத்துங்க. வாரத்துக்கு ஒருக்கா உங்களால் முடியலையா, கரெக்டாக பிரதோஷம் பண்ணுங்கள். பிரதோஷம் பண்ண முடியல, ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு பண்ணுங்கள். கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் என்றைக்கு முடியுமோ, உங்களால் முடியுங்கிறது ஒரு பொருளாதார வகையில் முடியல அப்படின்னா கரெக்டாக 10 நாளுக்கு ஒருக்கா அல்லது 5 நாளைக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா அமாவாசைக்கு அல்லது பௌர்ணமிக்கு அல்லது பிரதோஷத்துக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட நாடுகளில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்களாக உருவாக்கி நீங்களாக அதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எந்த எதிர்பார்ப்புலாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் வருஷத்துக்கு அது மாதத்துக்கு ஒருக்கா கூட பண்ணிவிட்டு வருஷத்தில் ஒரு திருவிழா மாதிரி மகா சிவராத்திரிக்கு ஒரு 10 பேர்த்த அழைச்சி அன்றைக்கி ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணி அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு விழா எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால் தயங்காமல் நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபடலாம். சிவலிங்கம் வச்சு வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவலிங்கம் நம்ம ஒரு நம்பிக்கையில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடில் ஒரு கல்பற்றலையோ மற்ற ஏதோ இருக்கும் நம்ம அடிச்சிடலாம், கொண்டு வந்துடலாம், பிரதிஷ்டை பண்ணலாம், வீட்டில் வைக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம அதை தொடர்ந்து செய்ய முடியுமா, தொடர்ந்து நம்மளால் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால் நினச்சிக்குவோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அதை நம்ம லிங்கத்தை டெஸ்ட்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, தவறு. நம்ம தொடர்ந்து ஒரு கோயிலுக்கு ஒரு சிவன் ஆலயத்துக்கு ஏதோ ஒரு சிவன் ஆலயம் உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ, தூரத்தில் வேணாம் பக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு அது பக்கத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கலாம், அந்த கோயிலுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அல்லது 10 நாளுக்கு ஒருக்கா, அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமாவாசையோ அல்லது பிரதோஷமோ ஒரு சிவராத்திரியோ தொடர்ந்து உங்களால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா தொடர்ந்து கண்டினியூஸாக போக முடியுதா, குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சாயந்தரமாக ஒரு காலைல ஒரு நேரத்தை ஒதுக்கிங்க, அந்த நேரத்தில் போக முடியுதா அப்படிங்கிற குறைஞ்சது ஒரு 4 வாரம் 5 வாரம் கூட கணக்கு வச்சுங்க. கரெக்டாக ஒரு மாதம் 1.5 மாதம் கூட, ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் கூட கணக்கு வச்சுங்க. சரியாக கணக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே தொடர்ந்து உங்களால் போக முடியுதா, உங்களால் போய் அங்கே இடத்துல ஒரு தீவமாவது போட முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பரிசோதனை பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ அங்கேயே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களை வீட்டில் வச்சு வழிபட நினைக்கிறேன், கூட இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுது கடவுளே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி முழுசாக உங்களை அர்ப்பணித்து அங்கே ஒரு தியானம் பண்ணி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரார்த்தனை இருக்குது, நீங்கள் வேண்டுதல் அவர் கரெக்டாக நடத்துகிறாரு, நீங்கள் நடத்துவீங்கன்னு கரெக்டாக அவர் நினைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழியே கொடுப்பாரு, கண்டிப்பாக கூட இருந்து நடத்தி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு தயக்கமும் நீங்கள் பட தேவையில்லை. முழுசாக நீங்கள் சிவனை வச்சு வழிபடலாம், அதுக்காக அவரே வழிகாட்டுவார். மற்றபடி நம்ம எதுவுமே செய்யாது, நம்ம மனசு தூய்மையாக இருந்தால் சரி, மனசு முழுசாக சிவனுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தீங்கன்னா சரி. இப்போ நான் வாழ்ந்துட்டேன், என்ன சொத்து சுகம் சேர்த்துன நம்ம கடவுளுக்காக சிவபெருமானுக்காக நம்ம வாழணும்னு உங்களுக்கு எப்போ மனசில் வருதோ அப்போ அவரே முழுமையாக இருந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பார். அதனால் நீங்கள் தயங்காமல் வச்சு வழிபடலாம். இன்னும் நீங்கள் சிவபெருமானை வீட்டில் வச்சு வழிபடும்போது இன்னும் தனியாக கூட இன்னொரு பலம் கூட சேர்ந்த மாதிரி உணர்வு உங்களுக்கே வரும். ஓம் நமச்சிவாய. அதனால் தயங்காமல் நீங்கள் சிவனை வீட்டில் வச்சு வழிபடலாம். அது எந்த அளவு எந்த உயரம் அப்படிங்கிறதே நீங்கள் அதுக்கு வைக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்கன்னா சிவபெருமானே உங்களுக்கு சிந்தனை கொண்டு வந்துடுவார். இந்த அளவில் தான், இந்த உயரத்தில் தான், இந்த மாதிரி தான் எல்லாமே அவரே கொண்டு வந்துடுவார். நீங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிவனாலயத்துக்கு போங்க, அந்த கோயிலை தூய்மைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குப்பை கிடந்தாலும் தூக்கி போடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தர்மங்களை செய்யுங்க. இந்த தர்மங்கள் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் உங்களை ஏற்றுக்குவாரே தவிர வெறும் ஒரு விளம்பரத்துக்கோ மற்றதோ நம்மளும் செய்யலாம், நம்ம ஒரு விளம்பர தோற்றத்துக்கோ ஒரு உத்திராசமான அணிஞ்சுக்கிட்டோ ஒரு பட்டையை போட்டுட்டோ மற்ற எந்த தோட்டத்தில் விளம்பர இதில் பண்ணனா
கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபடுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தை தாண்டி மற்ற உயிர்களுக்கு ஏதோ ஒரு விழா காலங்கள்லேயோ ஏதோ ஒரு முக்கியமான நாள் ஏதோ ஒரு தர்மம் செய்கிற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்னும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்னால் எனக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், சொல்கிறேன். அதே போல் நம்ம கோயிலுக்கு வாங்க. நம்ம கோயிலே சிவபெருமான் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இங்கே உருவநிலையில் தவநிலையில் கருவறையில் இருக்கார். 48 நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இப்போ வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபாடு நினைக்கிறீங்களா, நீங்கள் இங்கே நம்ம சிவன் கோயிலுக்கே வந்து நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைங்க. 48 நாளில் உங்களுக்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகமாக சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதே போல் எனக்கு வந்து அதிகமாக வீடியோ பேசி பழக்கம் இல்லாதனால ஏதாவது பேசும்போது பிழையோ ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க. அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். எனக்கு முன்ன அனுபவம் கிடையாது, எதுவுமே இல்லை. நமக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம். சிவன் நமக்கு என்ன சிந்தனைகள் கொடுக்குறாரோ அதை நம்ம பேசுகிறோமே தவிர மற்ற புஸ்தகத்துலேயே மற்ற எதுலேயுமே பார்த்து மற்ற எந்த ஆராய்ச்சி மற்ற இதை பற்றியும் தெரியாத சிவனை பற்றி நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.